இன்று உங்கள் அனைவரையும் ஒரு காணொலி ஒன்று மூலமாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். இன்றைய இந்த காணொலியில் நான் எதை பற்றி பேச போறேன் என்று பார்த்தீர்களானால், ஐரோப்பிய நாடு என்றால் நமது மனதுக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வருவது ஐரோப்பிய நாடான இங்கிலாந்து, அதாவது யுனைடெட் கிங்டம், ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் லண்டன் நகர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. எம்மவர்களுடைய கனவு ஐரோப்பிய நாடுக்கு சென்றாலே நாம் ஒரு நினைச்ச வாழ்க்கையை அடைந்து விடலாம், மிகப்பெரிய பணக்காரன் ஆகிவிடலாம், இவ்வாறான சிந்தனை மட்டுமே எமது மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் மறுபக்கம் இன்னும் ஒரு கவலையான விடயம் இயக்கத்தான் செய்கிறது. அதை சம்பந்தமாகத்தான் உங்களுக்கு நான் கூறுகின்றேன். பாருங்கள், ஐரோப்பிய நாடு என்றவுடன் பணம் மட்டுமே காய்க்கக்கூடிய இடம் என்று எமது மனதில் சிந்தனை இருக்கக்கூடாது. அங்கேயும் கவலையான விடயங்கள் இருக்கின்றது. பாருங்கள், 2024 ஆண்டு ஒப்பிடும்போது 2025 தற்பொழுது இந்த வீதி ஓரத்தில் உறங்குபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வீதியோரங்களில் உறங்கக்கூடியவர்கள், அதாவது ராக் ஸ்லீப்பர்ஸ் என்று கூறக்கூடியவர்கள் 2024 ஆண்டு வெறுமனே லண்டன் நகரில் மட்டும் நான் கூறுகிறேன். பாருங்கள், 4000 இருந்த இந்த வீதியோரங்களில் உறங்குபவர்களின் எண்ணிக்கை 2025 ஆண்டு 13,000 வரை அதிகரித்திருக்கின்றது. இதற்கான காரணத்தை பார்ப்போமானால், அதிகளவான வாழ்க்கை சுமை தான் காரணமாக இருக்கின்றது. வீட்டு வாடகைகளின் அளவு அதிகரித்திருக்கின்றது லண்டன் நகரில். அது மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்பு, போட்டித்தன்மை, இவ்வாறான காரணங்கள் பிரதான காரணமாக கூறப்படுகின்றது. வாழ்க்கை செலவு அதிகரித்தது பிரதான காரணமாக கூறப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் சில மேலதிக காரணங்களும் இங்கே கூறப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுதான் சிலரின் மனநிலை பாதிப்பு, போதைப் பொருட்கள் பாவனை, இவ்வாறான காரணங்களும் கூறப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் நாம் நினைப்பது போல் லண்டன் நகரில், அதாவது இங்கிலாந்தில் வாழ்பவர்கள் எல்லோரும் செல்வந்தர்களும் இதை பாருங்கள், இவ்வாறு வறுமையான மிகவும் கஷ்டத்துக்கு உள்ளானவர்களும் இருக்கின்றார்கள். இது வெளிநாட்டவர்களை, அதாவது ஆப்பிரிக்க, ஆசிய, குறிப்பாக இலங்கை இந்தியர்கள், இவர்களை எல்லாம் உள்ளடக்கி பார்ப்போமானால் 30% இந்த லண்டன் நகரில் இந்த வீதி ஓரங்களில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற ஒரு காணொலி ஒன்றினூடாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். Streets of London. About 40 people, eh?